எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்றீங்களா? எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இருங்க. கிளம்புங்க போலாம். இன்னும் ஏன் இங்கே இருக்கீங்க? கிளம்புங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்லை ஈஸ்வரி, என்னால வர முடியாது. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையில ஊர் ஜனங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு உங்க கூட வர சொல்றியா? ஏற்கனவே கும்பாபிஷேகம் என்னால நின்னு போய் ஊரே கஷ்டப்பட்டு இருக்கு. மறுபடியும் அந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றியா? கும்பாபிஷேகம் நடக்காம இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன். அம்மா, நீங்க பரமேஸ்வரி அம்மா மருமகளா இங்க இருக்க வேணாம். ஊர் தலைவரா இருந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு போங்கம்மா. ஆமாம்மா, உங்க வீட்டு விஷயத்த உங்க வீட்டுல போய் பேசிக்கங்க. இப்ப கும்பாபிஷேகத்தை நடக்க விடுங்கம்மா. இப்ப வர போறீங்களா இல்லையா? சொல்லுங்க, இப்ப வர போறீங்களா இல்லையா? இல்ல, இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் தான் வருவேன். என்னது? வரமாட்டீங்களா? வரமாட்டீங்களா? சொல்லுங்க, வரமாட்டீங்களா? நீ போய் ஈஸ்வரி, நான் வரல. இப்போ நீங்க வரலேனா நீங்க கட்டின இந்த தாலியை அறுத்து யாக நெருப்புல தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். அம்மா வேண்டாமா சாப்பிட்டீசரி. என்ன அநியாயமா இருக்கு? என்ன பண்றாங்க? ஐயா ஐயா ராசராசா, ஐயா ராசராசா, ஐயா இப்ப என்னப்பா பண்றது? அவ்வளவு செல்வாக்கு அந்த குடும்பத்துக்கு. இந்த ஊர்ல பஸ் ஸ்டாண்டு, ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம் அதை எல்லாத்தையும் கட்டுறதுக்கு அவங்க இடத்த தானமா கொடுத்திருக்காங்க. அது தெரியாதா உனக்கு? நான் அதுக்காக சொல்ல வரல. பெருமா, இதெல்லாம் வெளியூர் ஆளுங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. ஆனா இதே ஊர்ல இருக்கிற உனக்கு இவங்களோட அருமை தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவங்க மேல வன்மத்தோட இருக்கே நீ. இந்த தம்பி சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே உண்மையை சொல்லிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். ரொம்ப கரெக்ட். காரணம் இல்லாம இந்த தம்பி சொல்லிருக்காது. ஆமா ஐயா, அதுதான் உண்மை. என் பேர அவன் சுயநலத்துக்காக உண்மையை சொல்லல, உங்களுக்காகத்தான். ஊர் ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையை சொல்ல போய் இப்ப கும்பாபிஷேகமே நின்னு போச்சு. எங்களுக்காக உண்மையை சொன்னாரு. அப்படி என்ன தியாகம் செஞ்சாரு இவரு? அவன் பண்ணது தியாகம் தாயா, அவன் பண்ணது பெரிய தியாகம் தாயா. அந்த காளியம்மா கோயில்ல பாம் வச்சிருக்கேன், நீ போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லலன்னா அந்த பாம் வெடிச்சு நீங்க எல்லாரும் செதறி சின்ன பின்னமாய் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி மிரட்டிருக்காயா. ஆமா ஆமா. அதனாலதாயா என் பேர சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் அவன் யாருங்கிற உண்மையை சொன்னா. ஊர் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினாலதான் அவன் இந்த உண்மையை சொன்னா. இத நீங்க யாரும் புரிஞ்சுக்கலையே. இது என்ன புது கதையா இருக்கு? இவங்க குடும்பம் தான் அந்த ஊரே காப்பாத்த அவதாரம் எடுத்த மாதிரி சொல்றாங்க. இவங்க இல்லைன்னா அந்த ஊர் அழிஞ்சிருமா என்ன? ஏன் விருமா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத.
நாங்க இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது நடக்காம போயிடுச்சேன்னு நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல இஷ்டத்துக்கு பேசாத, வாய மூடு. இப்படி அனுதாபம் வர்ற மாதிரி பேசி பேசிதான் நீங்க இந்த ஊருக்கு செய்யற தப்பையெல்லாம் மறைக்கிறீங்க. அத இந்த ஊர் ஜனங்க வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஆமா, விரும்ப சொல்றதுதான் கரெக்ட். இவனாலதான் கும்பாபிஷேகம் நின்னு போச்சு. இல்லன்னா கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்திருக்கும். இவனை அடிச்ச துரத்துக்கு ஆமையா, ஏய், நல்லா இருக்கு. இருங்கய்யா. என்னையா பேசிட்டு இருக்கும் போதே அடிக்க வரீங்க? தள்ளி போங்கயா, போங்கயா அந்த பக்கம் போங்க, போங்கன்னு சொல்றல, போங்கயா. அந்த காளியம்மா சொந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற ஜனங்க யார் செத்தாலும் பரவாயில்லன்னு தான் இந்த கோயிலுக்குள்ளேயே பாம் வச்சிருக்கா. அது மட்டும் வெடிச்சு சதுரி இருந்தா நாம எல்லாரும் என்ன ஆயிருப்போம்? நம்ம புள்ள குட்டிங்க எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனாலதான் என் பேர அவ யாருங்கிற உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல போய் அவ இந்த கும்பாபிஷேகத்தையே நிறுத்திட்டா. என் பேரு மேல எந்த தப்பு இல்ல. முருகா, என் பேரு மேல எந்த தப்பு இல்ல. இவ்வளவு அநியாயம் பண்ண அந்த காளியம்மா, சிவனாண்டி, அவன் சித்தப்ப, அவங்கள எல்லாம் சும்மா விட போறீங்களா நீங்க? அவங்களுக்கெல்லாம் நியாயம் கற்பிக்க மாட்டீங்களா நீங்க? நீங்கெல்லாம் நியாயம் கற்பிக்க மாட்டீங்களா? மா, இத்தனை நாள் ஏதோ குடும்ப பிரச்சனை, அதனால நாங்க ஒதுங்கி இருந்தோம். ஆனா எப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சாங்களோ, இதுக்கப்புறமா நாங்க சும்மா இருக்க மாட்டோமா? ஆமையா, கோவில்ல குட்டு வச்சவங்கள சும்மா